என்று கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்புள்ளங்களுக்கும் உங்கள் வாசிப்பில் கைதட்ட முடியாமல் மைமறந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி அடைந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகப்பெருமானை வணங்கி கொண்டே இருந்தாலும் அவரது அன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் வீற்றிருக்கும் தாளி நீலி திரிசூலி ஆத்தாளே எங்கள் அங்கமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பூ நிறத்தாளே புவி அடங்க காத்தாளே அன்னை உமையவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படிப்புண்டு வெள்ளை கமலத்தை விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. ஆயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயி உமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைத்தாள் சமயபுரம் சாதித்தாள் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லை விட்டு என்ன மணி கடுகவரம் வேணுமடி ஆடி முத்து முத்து மாறி இந்த சித்திரியே ஆடி முத்தாளம்மன் தேவி வெள்ளிமலை நாயகி வெம்பினிலே உடையடி வைகையாது சடையடி சாமிலாது வாசையே சங்கதி வாரம் அஞ்சு தலை நாயகி ஆயிரங்கள் நாளையே கனி மோகினி வந்து முத்து எடுக்கணும் அடிநீரோதி தாயினி கண்ணில்லையா இந்த பாலகனை பார்ப்பதற்கு கண்ணில்லையா பாடுறேனே. ஐயோ பயங்காட்டுற மாதிரியே வந்து பக்கத்தில் நிற்கிறது. பாட மாட்டேன்னு சொல்லு, கண்டிப்பாக பாடுறேனே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் குறிஞ்சி நிலத்தில் வெள்ளிமலை சார்நிலை முருகனுக்காக செந்தனைக்கும் நம்மளது உணவிற்காக கரண் திணை மிதைக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமன்றில் பறவைகளுக்கும் சேதாரமன்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகளெல்லாம் காணம்பாடி விதட்டம் என்பது. அப்பா அப்பா
அப்பா சொல்லியிருக்காரு. உங்களையெல்லாம் இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போகணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவன் என்னென்னமோ நினைச்சு வந்தேன் பாவம். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னென்னமோ நடக்குது. இருக்கட்டும். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்கு மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கட்டும் கட்டுமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு போறதோடு அரிகர சுதன் ஐயப்பனை வணங்க வேண்டும் என்று ரொம்ப நேரம் எங்க அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பாட்டு பாடுறது எனக்கு 500 ரூபா அன்பளிப்பு கொடுக்க போறாரு. அண்ணே ஐயப்பன் பாட்டு பாட போறேன், கேட்டுக்கங்க. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இந்த வான ஊதுபத்தி எங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது நீலமணி அண்ணன் சந்நிதியில் நெய் மணக்குது, திருநீர் மணக்குது, பன்னீர் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது, ஐயப்பன் மாதல் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனோ, எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்டை சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்டை தூக்கிக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவானை பார்த்துக்கிட்டா பாவம் பறக்குது, பகவானை பார்த்துக்கிட்டா பாவம் குறையுது. பதினெட்டா படி தொட்டால் வாழ்வு கிடைக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பேட்டு துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, ஐயன் பேரழகை காண மனம் ஆசை கொள்ளுது. பேட்டு துள்ளி ஆடும்போது பவுனி கொள்ளுது, ஐயன் பேரழகை காண மனம் ஆசை கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரண கோஷமானி கிடக்குது. ஓம் சாமியே காட்டுக்குள்ளே சரண கோஷமானி கிடக்குது. வீட்டை மறந்து பக்த கூட்டம் காட்டில் இருக்குது, வீட்டை மறந்து பக்த கூட்டம் காட்டில் இருக்குது. எங்கே மணக்குது சம்பளோ, எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறான், ஐயன் பேரையில் ஏறி வந்து வரவும் தருகிறான். பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறான், ஐயன் பேரையில் ஏறி வந்து வரவும் தருகிறான். நோன்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறான், நோன்பிருந்து வருவோரை தாழ்ந்து நிற்கிறான். பூங்காவன நாதத்திலே எழுந்து வருகிறான். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இந்த வான ஊதுபத்தி எங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சுவாமியே சுவாமியே ஐயப்போ, சாமியே சரணம் ஐயப்பா, ஓ சாமியே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. அறிவோம் சாமியே சரணமையப்பா. நன்றி அன்பு அண்ணன் விருப்பத்தில் இருக்கிறேங்க. ₹500 தரலன்னு சொல்லியிருக்கேன்.
100 பார்த்தா கேட்டல 500 கொடுக்கணும். என்ன 100 மட்டும் கொடுத்துட்டு போறீங்க? அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு அண்ணா இருவருக்கும் நன்றி கிடந்த வணக்கம். இப்பாடலை பாராட்டி கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம். பக்தி எப்படியெல்லாம் மேலோங்கி உள்ளது என்று இந்த பாடல் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட தன்மை அருவம் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேடையாக கொண்ட கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் உதித்தனர் உலகம் என்று சொன்னார்களே. உதித்த எம்பெருமானை காண்பதற்காக வழி மீது விழி வைத்து 5 வயசுலேருந்து நான் காத்துக்கிட்டே இருக்கேன். 5 வயதினிலே அறியாத பருவத்தினிலே பிஞ்சிலே கூடி பிரிய மனமிலே முருகா என்று அனுதினம் முருகனின் வரவேனை காத்து கொண்டே இருந்தாலும் மீண்டும் முருகப்பெருமானை பத்தி பாடலாம்னு மீண்டும் முருகனை என்ன பஜனைக்கு வந்திருக்கோம். நம்ம நாடகத்துக்குள்ள வந்திருக்கோம். ஏன் முருகன் பாட்டு பாடக்கூடாதா? நல்லா பாடலாம். அப்புறம் என்ன பாடிட்டு போலாமா? இல்லங்க, முருகன் கொடுத்த குழந்தை நானே. பாடிட்டு அம்மனை பாடிட்டு ஐயப்பனை பாடியாச்சு, மறுபடியும் முருகனையும் பாடுவோம். என்னமா சொல்றீங்க? அது பஜனையில பாடிக்கலாம். சாமி முடிதுக்கு தான் நாடகம். ஆமா. இந்த நாடகத்துக்கு பேர் என்ன? வள்ளி திருமணம் நாடகம் தானே. அப்பனா முருகப்பெருமானை திருமணம் செய்யக்கூடிய காட்சி தானே. அப்ப முருகனை பத்தி தானே பாடணும். வேற பாட்டு பாடலாமா? அப்படியா? முருகனை பண்ணப்பல முருகன் வந்துருவாரா? வரணும்ல, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கொஞ்சம் காதல் பண்ணுங்கம்மா. அப்படியா? ரொமான்டிக்கா பண்ணா தானே. ஓ, காதல் பண்ணா முருகன் வந்துருவாரா? எப்படி வேகமா வந்துருவாரு? காதல் அந்த முறையை வராது இல்லையோ, சரி பாஞ்சுக்கிட்டு வந்துடாதீங்க. உங்க பேர் முருகனா தானே இருக்கு. இருக்கிறதுனால கந்தன், வேலன், கடமன், கார்த்திகேயன், சரவணா, சண்முகா, சரவணா இருக்கியாப்பா? என்ன நீங்க எங்க அண்ணன் சத்தத்தையே காணாமே. அப்பேற்பட்ட தலைமையில் கந்தனை வரவழைக்கலாம் என்று 5 வயசுல இருந்து நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. எல்லாரும் வராங்க, வந்தவங்க எல்லாம் காவலுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் காவலுக்கு போறோம் சொல்றாங்களே. ஏன் காவலுக்கு போறாங்க? எதுக்கு காவலுக்கு போறாங்க? இந்த வசனத்தை மட்டும் இந்த வள்ளி திருமண நாடகத்துல மாத்தவே மாட்டுறாங்களே அப்படின்னு மக்கள் நினைக்க கூடாது. ஏன் காவல் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. சரி. நம்பி தலைவனுக்கு 7மே ஆம்பளை பிள்ளை. 7 ஆம்பளை பிள்ளையா போச்சு முருகா. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு முருகன்ட்ட வேண்டிக்கிட்டாராம். அப்படி பொம்பளை பிள்ளை கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்காக திணைகள் விதைக்கப்பட்டு அந்த திணைகள் எல்லாம் காவல் செய்வதற்காக பருவம் எய்தியவுடன் நீ பெண்மணி அனுப்பி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டார். வேண்டது இருக்கிறேங்க, கேட்ட உடனே கொடுப்பான் முருகன். கேட்டதும் கொடுப்பார்ல. கண்டிப்பா எங்க போய் ஒரு மனதா நின்று முருகனை கலியுகத்தில் வேண்டணும்னு வச்சுங்களேன், உடனே கொடுத்துருவார். அதனாலதான் கொடுத்தார். வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தினரியே வள்ளி கொடியில் என்னை கண்டெடுக்கப்பட்டதனால் வள்ளி அப்படின்னு பெயரை செலைத்து கடக வேங்க பூங்குருமல் இனத்தின் பெயரையும் சூட்டி விடத்தில் காவலுக்கு போகணும். கண்ணு கத்துமா காவலை பார்க்கணும். எனக்கு 13 வயசு. 13? ஆமா. அதனால யாராச்சும் ஒத்துக்குறவாளாமா 13 வயசுன்னு? ஏன் நீங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க? 13 வயசுன்னு ஆமான்னு சொல்லணும். கதையின் முறை இப்படி அப்படிதான் சொல்லணும். சொல்லணும். கதை பிராரத்துக்கு அப்புறம் சொல்ல ஏத்துக்க மாட்டீங்களா? 13 வயசுன்னா சும்மா இல்லைங்க. நீங்களே என்ன உணவா சாப்பிடுறீங்க? நாங்கெல்லாம் என்ன சாப்பிடுவோம்? அரிசி உணவு சாப்பிடுவோம், சோறு தானே சாப்பிடுவோம். ஆமா, அப்படிதானே சாப்பிடுங்க. ஆமா. நாங்க அப்படி கிடையாது. நாங்க மலைவாழ் மக்கள். சரி. தேனும் திணைமாவும் அப்படின்னா சிறுதானிய உணவுகள்லாம் நாங்க சாப்பிடுவோம். அதான் வயசு தெரியலையோ. அப்படி திடகாத்தமா அப்படி இருப்போம். உடம்பு ரொம்ப வந்து கட்டுக்கோப்பா வச்சிருப்போம். உங்களை மாதிரி வெந்த கஞ்சியை குடிச்சு விட்டு கடைசியில் ஐயோ முடியலையே குளுத்தாங்கலையே அப்படின்னு சொல்ல போறோம். சிறுதானிய உணவு சாப்பிட்டதெல்லாம் தான் இவங்கெல்லாம் இப்படி பாருங்க எப்படி திடகாத்தம் உட்காந்துருக்காங்கன்னு. இப்ப உள்ள சோறு தின்னவுள்ள எங்க ஆச்சு? வீட்டுக்கு ஓடிட்டாங்க. இவ்வளவு நேரம் ஏன்டா முழிச்சிருக்குது? இவ்வளவு நேரம் பார்க்க முடியுமா? கண்ணு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லாமே வலிக்குது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் செயற்கை உணவு மூலம் அப்படி ஆயிப்போச்சு. அதனாலதான் இப்ப மாத்திட்டாங்க. சிறுதானிய உணவெல்லாம் இப்ப சாப்பிடுங்கன்னு இப்ப எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால நான் உங்களுக்கு எல்லாம் தேன் தினமா வந்தாரு. வச்சிருக்கேனே, கேளுங்க வெட்டுறியான்ட்டு. உருண்டை பிடிச்சி வச்சிருக்கானா? தேன் ஒரு பாட்டில் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி சரி. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அப்புறமாட்டீங்கன்னா அது நம்ம காட்டுக்குள்ள நிறைய எடுக்கலாம் தேனு. சரி. அப்படியா? சரி கேடுங்க. அதெல்லாம் எடுத்து முருகனுக்காக அந்த அபிஷேகம் செய்வதற்காக எப்படி வரலாம் தெரியுமா? கந்த பெருமாள் வாராண்டி வேலேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா.
உற்சாகப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றி இருந்த வணக்கம். முருகப்பெருமான் இப்படியே நினைத்துக்கொண்டே இருந்தாலும் என்னுடைய ஆசை காதலை வரவழைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் முப்பிலா குமரி வாழ்க்கையும் முனையிலா அரசன் விரும்பும் காப்பிலா விளைந்த பூமியும் கரையிலா திரிந்த ஏரியும் கோப்பிலான் கொண்ட கோலமும் குருவிலான் கொண்ட ஞாலமும் ஆப்பிலா சகடு போல அழியும் என்று உரைக்கிறவன் மூத்தோர் சொல் கேட்டு வந்திருந்தாலும் இவ்விடத்தில் கந்தனை காண்பதை என்னுடைய லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 6 படை வீடுகளுக்கு சொந்தக்காரன் நெம்பெருமான் முருகன். 6 படை வீட்டுக்கு முருகன் போயிருக்கீங்களா? 6 படைக்கும் போயிருக்கீங்களா? போகல. அப்புறம் எத்தனை படை? 5 படை வீட்டுக்கு போயிருக்குமா? எந்த படை வீட்டுக்கு போகல? திருத்தணிக்கு போகல. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் திருத்தணிக்கு யாருமே போக முடியல. மத்த அதுதான் பாருங்க, எல்லா இடத்துக்கும் சீக்கிரமா சுலபமா போயிட்டு வந்துடலாம். ஆனா திருத்தணிக்கு மட்டும் அவ்வளவு சுலபமா போயிடவே முடியாது. அது அவர் மனசு வைக்கணும். வாடான்னு சொன்னா தான் நம்ம போக முடியும். ஏங்க முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சொன்னாங்க, அங்க போகலான்னு ஒரு ஆசை. சரி. ஆனா அங்க ஒரு தீர்க்கா. ஆமா, என்ன மூத்தவன் தெய்வியான, அதனால போய் சண்டை போட்டுலாம் அதோட வாழ முடியாது. அக்கா தானே அதெல்லாம். அக்கானால இதை விட்டு கொடுப்பாங்க வாழ்க்கைய. சரி, 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் போலான்னு பார்த்தேன். அங்க கொஞ்சம் கோவத்தோட இருக்காரு. ஏன்னா சூரபத்மனை வதம் செய்து அவங்க அப்பாவுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, பூஜையில போய் வந்து தொந்தரவு பண்ணலாமா? இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதனால அங்கேயே வேணாம் சொல்லிட்டு பழனி மலைக்கு போலான்னு பார்த்தேன். அங்கே போனா அங்க போகணும்னு ஆசை. ஆனா போற நேரம் என்னமோ ராஜகுலத்தோடயே காட்சி கொடுக்கிறார். என்னமா அப்படி சொல்ற? எல்லாத்துக்கும் அதுதான் பாக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு மட்டும் என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? முருகப்பெருமான ஒரு நாளாவது ஒரு முறை ஏனும் சரி ஆண்டி குளத்துல பாக்கணும்னு ஆசை. ஏன் கூட வா, கூட்டி போறேன். அங்க நன்றி நன்றி. என்ன நடக்குதுமா ஆண்டி குளம்? நீ கரெக்டா அந்த டயத்துக்கு போனீங்கன்னா பாக்க. எந்த நேரத்துல பாக்கலாம் சொல்லுங்க? காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல 6 மணிக்கெல்லாம் காட்சி தருவார் ஆண்டி கோலத்துல. 6 மணிக்குள்ள பாத்துடலாம். அதுக்கப்புறம் போனோம்னா ராஜகுலத்துக்கு வந்துடுவாரு. அப்படி பாக்கலாம்னு பார்த்தா எனக்கு கூட்டிட்டு போற நேரம்லாம் 10 மணிக்கு கூட்டிட்டு போறாங்க. 12 மணிக்கெல்லாம் இறக்கி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு ஒரு யோசனையோட வந்திருக்கேன். ஒரு நாள் தங்கி நம்ம அரச மரத்துப்பட்டியில நம்ம மக்களுக்காக இன்னைக்கு எனக்காகவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி கோலத்துல பாக்குற 3 மணிக்கு. என்னப்பா ஆண்டி குளத்துல இன்னைக்கு வர முருகன் ஆண்டி குளத்துல பார்க்க போறியா? இன்னைக்கு வரக்கூடிய முருகனை ஆண்டி குளத்துல இன்னைக்கு நம்ம அரச மரத்துப்பட்டியில பாக்குறோம். படைய போய் வர சொல்லிட்டுமா? 3 மணிக்குள்ள வர சொல்லி பாத்துறோம். சரி சரி. ஆமா, முருகன் தானே, எந்த குளத்திலும் பார்த்தா சந்தோஷம் தானே. அது ஆண்டியா பார்த்தா என்ன, அப்புறம் அப்படி பார்த்தா என்ன? அதனால முருகனை பார்க்கலாம் என்று ஆசையோடு எதிர்பார்த்து படையப்பா படையோடு திரட்டிக்கிட்டு சீக்கிரம் வாங்க. ஒரு கூட்டம் கோவணம் இல்லாம கூட வருமா படையப்பா கூப்பிட்டா? சீரகப்பட்டியா பொண்ணு எடுத்தது ஏவூர் பக்கத்துல வழிமறிச்சா, அங்கே வர சொல்லி பார்த்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாடுற பாட்டை கேட்டு படையப்பா ஓடி வரணும், இல்ல வேணாலும் ஓடியே போயிடணும். மேகத்தை தூதி விட்டா தேசமாரி போகுமோடு தாகமுள்ள மச்சானே தண்ணிய நான் தூது விட்டே தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனுப்பும் எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போரே, நீ எப்ப வந்து தரப்போரே. என்னமா பொட்டிய நொறுக்கி அந்த பாட்டுல நான் குடுக்கிற மாதிரி தான் வரும். நான் கொடுத்தத பண்ண நான் தான் கொடுப்பேன். நீ எனக்கு அண்ணே இல்லையா? பாட்டுல தானமா, பாட்டுல நான்ல குடுக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் கொடுத்து 6 கொடுத்தோம். நான் முருகனுக்கு யாரும் பார்க்காத நேரத்தை கொடுப்பேன். வர வர உன் போக்கே சரியில்லை, நொறுக்கி பிடி பார்த்துக்க. ஓடுகிற தண்ணியில நான் உரசி விட்டேன் சந்தனத்தை என்னவாச்சு? தேடல அப்படியே ஒரு வேளை வராரோ. ஓடுகிற தண்ணீர் உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்தோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே ஓட ஒண்ணு நாடு ஓட விட்டே தண்ணீரே சேர்ந்தோ சேரலையோ செவத்த மச்சா கையிலே.
அன்பளி பழுத்து பெருமை சேர்த்த அன்பா அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளலோ நீந்துகின்ற குள்ளலோ உலகொரு பெண்ணாகி உலகுகின்றனோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளலோ மாதுளையில் பூப்போடு மலருகின்ற இதழோ மாயிகளின் பூப்போடு மலருகின்ற இதழோ மகளிரும் மயங்குகின்ற